Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 589 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஸ்மோக்கர் பயலுக்கு இந்த ஐலாண்ட்ல சுத்திட்டு இருக்கிறது சீசர் குளோன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் ஆளுகளுக்கு தெரியல. அப்ப நம்ம டஷிகி ஒரு மேட்டர் சொல்லுவா. அதான் ஸ்மோக்கர் உடம்புல இருக்க டஷிகி. அட இவங்க சண்டை போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குழந்தைகளை அவங்க பார்த்தாங்கல்ல, அந்த மேட்டர் சொல்லுவா. அவ பேசுறத கேட்டவுடனே சுத்தி இருக்கவனுங்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர். ஏன்னா ஸ்மோக்கர் எப்பவுமே இவ்வளவு பொறுமையெல்லாம் பேச மாட்டான். அவன் பேச்செல்லாம் ரகடா தானே இருக்கும். இப்ப பால் வடிகிற பப்பா மாதிரி மூஞ்ச வச்சு பேசின உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே டஷிகி உடம்புல இருக்க ஸ்மோக்கர் இப்ப என்னதான் சொல்ல வர்றேன், இந்த மாதிரி குழந்தைங்க கடத்துறதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையாமா. ஐயோ ஸ்மோக்கர் கொஞ்சம் தெளிவா யோசிங்கன்னு கத்துவா. கூட இருக்கவனுக்கு வேற எங்க கேப்டன் எப்பவுமே பொறுமையா பேசுவாங்க, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ரகடா இருக்கீங்க பானுங்க. யாரு டஷிகிய பார்த்து. அவனுக்குள்ளதான் ஸ்மோக்கர் இருக்கானே. ஆக்சுவலா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிக்கடி கடல்ல இந்த ஏரியால மட்டும் ஆக்சிடென்ட் ஆகும். அந்த டைமுக்கும் போது இந்த குழந்தைகளை வச்சு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும். அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு சொல்லி அப்பவே அவனுக்கு லைட்டா ஒரு டவுட். ஆனா அதை பெருசா கண்டுக்கலையாமா. ஆனா டஷிகி G5 ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்லயும் அடிக்கடி இந்த நியூஸை படிச்சிருக்கா. ஒன்னே கடல்ல ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லனா பைரட்ஸ்ங்க வந்து பந்தாடிட்டு போயிருப்பானுங்க, அதுவும் இல்லனா குழந்தைகளை காணோம். ஒருவேளை இது ரிப்போர்ட்டரோட மிஸ்டேக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா எல்லாத்தையுமே ஒண்ணா வச்சு கிளியரா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வேற ஏகப்பட்ட குழந்தைகளை இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. அப்படின்னா கடத்திட்டு தான் வந்திருக்காங்க. அந்த கிட்னா நாயங்க இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கானுங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஏரியால நடந்த ஏகப்பட்ட சம்பவங்கள் பொய்யா தான் வந்திருக்குது. நியூஸ் ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணது எல்லாமே பொய். அது மட்டும் இல்லாம இந்த G5ல எவனோ ஒருத்தன் குழந்தைங்க கடத்துறத அப்படியே மறைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதனாலதான் இவங்களுக்கும் கூட இங்க நடந்த சம்பவத்தை பத்தியும் எதுவுமே உருப்படியா தெரியல. அப்படின்னா ஏதோ ஒரு கருப்பாடு நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கான்னு சொன்னவனையே அவனுக்கு எல்லாத்துக்குமே காண்டாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க, நீங்க எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது. நேவி சோல்ஜர்ங்கிற வேலையை எவ்வளவு சூப்பரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா, எங்கள யாருமே இந்த வேலையை பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு மொத்த கூட்டமும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னே ஸ்மோக்கர் காண்டாயி வாய மூடுங்கடா, ஏடுபட்ட மொல்ல மாதிரி பயில்களா, நீங்க எல்லாம் சந்தேகப்படக்கூட லாய்க்கு இல்லடா. சும்மா எல்லாத்துக்குமே நேவியவே நம்பிட்டு இருக்காதீங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு வெறும் ஒரு குரூப், அவ்வளவுதான். சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே உருப்படி இல்ல. ஓவரா அஷ்யூம் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நீங்க எனிமீஸை மிஸ் பண்ணுவீங்க. என்னைக்குமே எப்பவுமே அப்பியரன்ஸை வச்சு டிசைட் பண்ணாதீங்கடா கொய்யாலைங்களாமா. உடனே எல்லாருமே அப்படியே வியந்து போய் கூட்டிட்டு ஓகே கேப்டன் சல்யூட் பண்ணுவானுங்க. இங்க இவ அட மூதேவிகளா நான் தான்டா கேப்டனும்பா. ஐயோ அப்பியரன்ஸை பார்த்து ஏமாந்துட்டேன்னு கதறுவானுங்க. இவனுங்களோட ஒரே காமெடி தான். இப்ப டஷிகி சொன்ன தியரி எல்லாம் உண்மையா இல்லையான்னு அவளுக்கே 100% தெரியல. ஆனா அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டா. ஸ்மோக்கர் அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல, இதை நம்ம மைண்ட்ல மட்டும் வச்சுக்குவோம், வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான்பா. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு இவனும் சரி அவனும் சரி இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போக முடியாது. ஏன்னா ஆளுங்க ஸ்வாப் ஆயிருக்காங்க. சோ இவங்கள 3ல ஒரு பங்கு இங்க இருந்து கிளம்பி போய் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணும். ஆனா அங்கதான பஞ்சாயத்து, இவங்க வார்ஷிப்பை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி போறது, தண்ணியில நடக்க முடியாது பாசுமானுங்களா கொய்யாலைகளா. நாங்க ஒரு ஷிப் ஒன்னு பார்த்தேன், அதை திருடிட்டு வாங்க அம்மா பண்ணே பில்டப் பண்ணுவானுங்க. நாங்க ஒன்னும் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல, நாங்க எல்லாருமே நல்லபடியா வளர்ந்தவங்க, கெட்டவங்க கிடையாது அப்படி இப்படின்னு டைலாக் விடுவானுங்களா. தம்பிகளா சும்மா சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட ஹார்ட்டையும் பாடியையும் நான் மாத்திர வேலையை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க என்ன சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கணும். சோ செருப்படி வாங்காம அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அப்ப அந்த சீசர் யார்ட்டையோ போன் கால் பேசிட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஹேட், G5 ஸ்குவாடு, அப்புறம் ஃபாக்ஸ் ஃபயர் எல்லாத்தையுமே தாராளமா கொல்லலான்னு எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. யார் இந்த ஐலாண்ட்ல செத்தாலும் இனி கவலையே இல்ல. ஜோக்கர் இங்க நடந்த எல்லா பிரச்சனையுமே ஒரு ஆக்சிடென்ட்டா கிரியேட் பண்ணிடுவான். சோ முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்க முடியுமோ அந்த குனியா பிக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வா, நமக்கு தேவைப்படுறாங்க. இன் கேஸ் பிடிக்க முடியலன்னா அவங்க எல்லாத்தையுமே கொன்னுடு அப்படின்ட்டு யார்ட்டையோ சொல்லிட்டு நம்ம ட்ரெஃபால்கர்லாம் எங்கன்னு கேட்பான். அவன் இப்பதான் ரூமுக்கு போனானாமா. இப்ப என்னன்னா இவங்க போட்டு தள்ள வேண்டிய ஆளுகள்ல 400 மில்லியன் பவுண்டியை வச்சுட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அதனால ரொம்ப கஷ்டப்படாம பார்த்து பக்குவமா முடிச்சு விட்டுருவான். அந்த டைம் மோனட் இன்னும் அவங்க கூட ஏகப்பட்ட பைரட்ஸ் இருக்காங்க. மொத்தமா சேர்த்தி பார்த்தா 800 மில்லியன் 50 பெரிஸ். சொல்ல போனா அவங்க 2 வருஷமா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதனாலதான் அவங்க பவுண்டி மேல ஏறாம அப்படியே இருந்திருக்கு. ஒருவேளை ஆளுகளை கம்பேர் பண்ணதை விட அவங்களோட பவர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேப்பா. மூடிட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு மோனட், மிச்செல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நிறுவான். அந்த டைமுங்கும் போது 4 கால் வச்ச ஒருத்தன் அப்படியே அடிச்சு புரண்டு வந்து விழுவான். எல்லாம் நம்ம ஆளுகிட்ட வாங்கின அடிதான். அது மட்டும் இல்லாம கோட்டை வேற புடிங்கிட்டு விட்டானுங்கல்ல. ஓவரா குளிர் அடிக்குது, ஏதாச்சும் கோட்டு இருந்தா குடுங்க, சுத்தமா முடியல. அவங்க பிரவுன் பியர்ட வேற கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். ஐயோ பாவம், நீ பிரவுன் பியர்ட பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, எப்படியாச்சும் அவனை நாங்க காப்பாத்திடுவோம். நீ என்ன பண்ணு, நேரா பேக் ரூமுக்கு போ, அங்க உனக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்கும். நீ ரொம்ப லக்கி தெரியுமா, இப்பதான் எங்களோட புது மெடிசன் ஒன்னு ரெடி பண்ணோம். அந்த மெடிசனை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா உன் பாடியை நல்லா ஹீட் ஆக்கி உன்னோட காயம் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே சரி பண்ணிரும். வெயிட் பண்ணாத போன்னு அனுப்பி விடுவான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் காப்பாத்துங்கம்மானா. முதல்ல நீ போடா கண்ணா, உன்னை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போலாமா? அதுலயே தெரிய வேண்டாம் அவன் இவனை வச்சு டெஸ்ட் பண்ண போறான்னு. அதே நேரம் இங்க உசோப் என்ன பண்ணிடுவான், யார் யார் யாருன்னு சுத்தமா தெரியலன்னு அவங்க தலையில ஒரு போர்டு மாட்டி விட்டுருவான். சோ அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே நேரம் இங்க பிரவுன் பியர்ட கட்டியும் போட்டாங்க. அதுவும் அந்த குழந்தைகளை வச்சு என்ஜாய் பண்ணி கட்டிட்டு இருப்பாங்க. இவனுக்கு தண்டோரா போட்டுட்டு இருக்கதே வேலை. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னைய தெரியுமான்னு. அதெல்லாம் உன்னை பத்தி தெரியாதான்னு சொன்னா, இல்ல நீ ஏமாத்துறேமா. இவ்வளவு நேரமா வாயில ஏதோ பஞ்ச வச்சு அடைச்ச மாதிரி வாயை மூடிட்டு வந்தான். இப்போ திறந்த வாயை மூட மலைகிறான். ஏன் அப்படின்னு கேட்டா ட்ரஃபல்கர்லாம் இவனை பார்த்துட்டானாமா. அதனால கண்டிப்பா அவன் உங்ககிட்ட இருந்து என்னைய காப்பாத்த வருவான் அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போடுவான். அவனுக்கு என்னன்னா, இவங்க தலைமுறையில இருந்து அவன் கடல் கொள்ளையர்கள் எல்லாத்தையுமே வெறுக்கிறானாமா, எக்ஸப்ட் ட்ரஃபல்கர்லாம். மொத்தத்துல நம்ம ஆளுக ஜெனரேஷனையே ரொம்ப ரொம்ப மோசம்பான். என்னடா உங்க ஜெனரேஷன் எங்க ஜெனரேஷன் என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்டா, அட முட்டா பையல, உனக்கு இது கூட தெரியாதா? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல மொத்தம் 11 பேரு 100 மில்லியன் பவுண்டிக்கு மேல இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே டைம்ல சபாடி ஆர்கிபெலகோக்கு வந்திருக்கானுங்க. பிளாக் பியர்டையும் சேர்த்தி தான் மொத்தம் 12 பேரு. இவங்க தான் தி வர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லப்படுறவங்க. இவங்களால எப்பவுமே வர்றது பஞ்சாயத்து மட்டும்தான். இந்த எராவையே மொத்தமா மாத்த போறது இந்த 12 பேரு. சொல்ல போனா ஃபியூச்சரையே கிழிச்செறிய போறானுங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் எப்போ மெயினா ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒயிட் பியர்டு செத்ததுல இருந்து இந்த நியூ வேர்ல்டுல ஒரு பெரிய குழப்பமே உண்டாச்சு. ஏன்னா எங்கேயாச்சும் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா இந்த 12 பேர்த்துல எவனாச்சும் ஒருத்தன் தான் பண்ணியிருப்பான். பிளாக் பியர்டு, யூஸ்டஸ் கிட், ட்ரஃபல்கர்லா, ட்ரேக், ஹாக்கின்ஸ் அப்படி இப்படின்னு அத்தனை பேரும் தான். அதுலயும் அந்த பேசில் ஹாக்கின்ஸ்ங்கிறவன் இவனோட பைரட் குரூப்ல இருந்து தான் தனியா பிரிஞ்சவனாமா. சொல்ல போனா அவனாலதான் இவனோட 2 காலுமே போய் பைரட் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கூடவே அவன் குரூவையும் மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவன் இந்த ஐலாண்டுக்கே வந்தான். அதுதான் பங்க் ஹசார்ட். இந்த இடம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஓவரா வர்ணிப்பான். பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் அப்படியே நிரம்பி வலியும். அப்படி ஒரு சொர்க்க பூமி இதுமா. ஆனா இப்ப பார்த்தா அப்படியா இருக்குது. உடனே அப்படியே பிளாஷ்பேக்கு போயாச்சு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிறதுனால கலர் கலரா ஏகப்பட்ட பட்டர்ஃபிளைஸ். ஆத்துல பார்த்தா குக்குங்கெல்லாம் ஒத்தக்கால்ல நின்று மீனை பிடிச்சிட்டு இருக்கோங்க. மீன்களுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனா இங்க தான் ஒரு லெபார்டரி ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுவும் டாக்டர் வேகா பங்கோடது. அவன் ஒரு கவர்மெண்ட் சயின்டிஸ்ட். அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, வெப்பன்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இங்க டெவலப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஜெயில் கைதிகளை பிரிசனுக்கு கூட்டு போறதுக்கு பதிலா சில கைதிகளை இங்க கூப்பிட்டு வந்தாங்க. அதுவும் எதுக்கு, அவனுக்கு மேல ரிசர்ச் பண்ணி பாக்குறதுக்காக. சொல்ல போனா அவனுங்களை ஒரு எலியா யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, வேகா பங்ஸோட கெமிக்கல் வெப்பன் டெஸ்ட் வந்து ராங்கா போய் பட் ஆல்னு அந்த லேபே வெடிச்சிருச்சு. அதுவும் எப்படி கொடூரமா வெடிச்சிருக்கு. இதை கேட்கும் போதே நம்மளுக்கு எல்லாம் மிரண்டுருவாங்க. மொத்தம் அதுல 3 லெபார்டரி, அதுல 2 காலி. அதுல மிஞ்சி போன லேப்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். உடனே அம்புட்டு பேரும் அப்படியே ஷாக்காலு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.